ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்தில், அதாவது பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் அந்த ஒரு மாதவிடாய் சுழற்சியில் ஒரு சைக்கிளில் நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எக் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எக் குவாலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி நமக்கு அந்த மாதத்துலேயே கூட கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் நான் இந்த ஒரு வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா ஃபுட்டையுமே நீங்கள் வந்து இந்த 30 டேஸுமே பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எக் குவாலிட்டி அண்ட் எக் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பட் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்ல முறையில் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஃபுட் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசி வகைகளையும் நட்ஸ் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பயறு வகைகளையும் அந்த பயறு வகைகள் ஒவ்வொன்றையுமே வந்து முளை கட்டி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் ரா மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்மிடியேட்டாக கொரியர் வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுத்தமாக கருமுட்டை வளர்ச்சியே இல்லை, நான் வந்து டோனார் எக்கு போகலான் இருக்கேன், இல்லைனா கருமுட்டை வளர்ச்சியில் வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸே இல்லை அப்படிங்கிறவங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பினச், அதாவது பாலக்கீரை பசலைக்கீரை இந்த மாதிரியான கீரை வகைகள். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட சேர்த்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ப்ரக்கோலி அந்த மாதிரி, கேபேஜ் அந்த மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் நிறைய எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபோலேட் இருக்குது. இந்த ஃபோலேட் வந்து உங்கள் கருமுட்டையுள்ள இருக்கிற டிஎன்ஏ, அதாவது குரோமோசோம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கும் அதில் செல் டிவிஷன் கருத்தரித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை வந்து கருத்தரித்த பிறகு நிறைய செல் டிவிஷன் நடந்து தான் அது வந்து குழந்தையாக மாறும். ஸோ அந்த செல் டிவிஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் இந்த ஃபோலேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பினாச் அப்புறமா இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸான ப்ரக்கோலி இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோஎன்சைம் 10, அதாவது CoQ10 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் டேப்லெட்டாகவுமே எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் வந்து போனீங்கன்னா உங்களோட அந்த கருமுட்டை நல்லா இருக்கிறதுக்கு அந்த டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இதில் இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து ரெகுலராக பீரியட்ஸ் ஆன முதல் நாள்லேருந்து வாரத்தில் 2-3 நாட்கள் இதை எடுத்துக்கும் பொழுது உங்களோட அந்த செல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கிறதுக்கும் உங்களோட கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஃப்ளாக்ஸ் சீட் அண்டு வால்நட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு வால்நட் வந்து ரோஸ்ட் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கணும். இல்லை அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை சோக் பண்ணியும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டெய்லி வந்து ஃப்ளாக்ஸ் சீட் வந்து பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து எடுத்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி 3-4 வால்நட்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்தாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இதையும் வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து எடுத்துகிட்டு வரணும். இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கருமுட்டையோட குவாலிட்டி, டிஎன்ஏ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாவா, அதாவது கொய்யாக்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். அதாவது அரைக்காயாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். அதோட டெய்லி ஒரு மாதுளம்பழம், ஒரு நாள் கொய்யாப்பழம் ஒரு நாள் மாதுளம்பழம்னு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு ஒரு இது வந்து எதுவுமே இல்லைங்க. உண்மையாகவே இந்த கொய்யாக்காய் அப்படிங்கிறது உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் சி ரிச், இது விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே விட்டமின் சி, அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை வந்து ரொம்ப நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட கருமுட்டை வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகாமல் இது தடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ். டெய்லி வந்து ஒரு 5 ஆல்மண்ட்ஸை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தோலை உரிச்சிட்டு டெய்லி சாப்பிடுங்க, ரெகுலராக சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இதில் வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால இது வந்து உங்களோட கருமுட்டை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி கருமுட்டையில் வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லி அடிக்கடி உணவில் வந்து டெய்லி ஒரு வேளையாவது மில்லட்ஸ் சிறுதானியங்கள், அப்புறமா வந்து அப்பப்போ மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கிறதுனா, அப்புறம் டெய்லி கொஞ்சம் சன்லைட். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் டி. இதில் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டிங், ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். விட்டமின் டி ப்ராப்ளம்னாலேயே நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படிங்கிறது ரிசர்ச்லேயே இருக்குது. நம்மளுமே வந்து அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா டெய்லி வந்து 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் விட்டமின் இ நிறைய இருக்கிறதுனால உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்கும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது எக், அதாவது டெய்லி வந்து ஒரு முட்டை. இது நாட்டுக்கோழியாக இருக்கலாம், இல்லை ப்ராய்லர் முட்டையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் எது இருந்தாலுமே நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ண உடனே எதுக்காக அந்த நாட்டுக்கோழி முட்டையை பச்சையாக கொடுத்தாங்கன்னா அந்தளவுக்கு அதில் வந்து நம்மளோட கருமுட்டையோட எண்ணிக்கைக்கு நல்லது, ஏஎம்ஹெச்சுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த டெய்லி வந்து ஒரு பாயில்டு எக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ், இசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நம்ம உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது வந்து பெண்களோட கருமுட்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு வந்து முட்டை சாப்பிட்ற பழக்கம் இல்லை, எனக்கு முட்டையை பிடிக்காது, இல்லைன்னா நான் வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது அப்படிங்கிறவங்க இதுக்கு பதிலாக பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிரை நீங்கள் வந்து ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய லென்டில்ஸ், பயறு வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெகுலராக கர்ட் அண்ட் பட்டர் மில்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து உங்களோட கட் ஹெல்த், அதாவது உங்களோட குடல் நலத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுனால அது வந்து நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஸோ இதனால் கருமுட்டை வளர்ச்சியுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிக்க வச்சு நம்ம எடுத்துக்கோம்ல, இப்போ தோசை மாவெல்லாம் புளிக்க வச்சு எடுக்கிறது, தயிர் புளிக்க வச்சு எடுத்துக்கிறது, கூழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், மில்லட்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்தே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மந்த்தே கூட நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி சுத்தமாக இல்லை அப்படின்னா இதை வந்து ரெகுலர் டயட்டாக ஒரு 3 months ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.